அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இனிமே பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் இனிமே விவசாயிகளுக்கு கிடையாது, உடனடியாக நிறுத்தப்படுவதாக தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகி இருக்கிற மக்களே. ஸோ இந்த விவசாயிகளுக்காக இந்த நகைக்கடன்கள், பயிர்க்கடன்கள் ஏன் நிறுத்த போறாங்க, அதற்கான முழுமையான காரணம் என்ன, அதை பத்தின தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாங்கியிருந்த விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக 1477 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்குள்ளவே இப்போ நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன்களுக்கு விவசாயிகளுக்கு தர மாட்டோம், இனிமே அந்த ஸ்கீமே நாங்க எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு ஆணை வந்திருக்குது. ஸோ அதை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து நகைக்கடன் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிட்டத்தட்ட 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இன்னுமே தள்ளுபடி ஆகலை. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நகர கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் இனிமேல் கிடையாதா, அதே மாதிரி விவசாயிகளுக்கான தமிழக அரசு என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். நகரமயமாக்குதல், ஓகேங்களா? நகரமயமாக்கல் நடவடிக்கை காரணமாக நகைக்கடன், சிறு வணிக கடன் போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்குவது நிறுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு அதிமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது என நடந்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை, மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் கிசான் கார்டு KCC மூலம் 7% மானியத்தில் கடன் வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், இது தவிர நகைக்கடன், விசைத்தறி கடன், கால்நடை கடன் ஆகியவற்றையும் வழங்கப்படுகின்றன. இதை ஓராண்டு காலத்திற்குள் செலுத்தாவிட்டால் வட்டி முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஸ்கீம்லாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் உள்ளிட்ட கூட்டுறவு கடன் சங்கங்களும் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பல வகை கடன்களை தாராளமாக வழங்கி வருகின்றன. தமிழகம் முழுவதும் 119 நகர கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் 56 சங்கங்கள் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடனை உள்ளடக்கிய வேளாண் கடன்களை வழங்கி வருகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. வேளாண் பயிர்க்கடன், இதில் நகர கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை நகைக்கடன், சிறு வணிக கடன், வீட்டு அடமான கடன், வீட்டு கட்ட மற்றும் மனை வாங்க கடன்கள் வழங்கப்படுகின்றன. சில நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் குறைந்த அளவிலும் வேளாண் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் நகரமயமாக்கலால் வீட்டு கடன், சிறு வணிக கடன்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. அதாவது நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடந்த 2024-25 அனைத்து பிரிவுகளிலும் 2,985 கோடி கடன்கள் வழங்கப்பட்டதில் வேளாண் கடனின் பங்கு 75 கோடி ரூபாய் மட்டுமே என்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் அந்த சங்கங்களில் வழங்கப்படும் வேளாண் கடன்கள் அருகிலுள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க.
நகர கூட்டுறவு கடன் சங்கம், அதாவது நகர கூட்டுறவு கடன் சங்கங்களால் வழங்கப்படும் வேளாண் கடன்களின் பயனாளிகளை கண்டறிந்து அந்த கடன்களை நகர கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு அருகில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றம் செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, சங்க உறுப்பினர்களுக்கு இந்த மாற்றம் குறித்த விவரத்தை தெரிவிப்பதுடன் உரிய முறையில் தடையில்லா சான்றிதழ் வழங்கும் பணிகளை மேற்கொள்ள மண்டல இணை பதிவாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நகர்ப்புற தேவைகளை அதிகரித்து வருவதால் அவைகளை பூர்த்தி செய்வதில் கூட்டுறவுத்துறை அக்கறை காட்டி வரும் நிலையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. முதுகெலும்பை முறிக்கிறதா தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர் கடன் வழங்குவது நிறுத்தப்பட உள்ளதற்கு அதிமுக கட்டணம் தெரிவித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாய கடன் வெறும் 75 கோடி என்பதற்கே துடித்த அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழலில் வீணாகின்றன என்பதை மறைக்க முடியாது. நகை, வீடு, நகை, வணிக கடன் வழங்க வங்கிகள் ஏறலாம், ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் கதவுகள் மூடப்படுகிறது. இது நீதியா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. அதே போல 56 நகர கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பங்கு அளிக்கப்பட்டு, இதுவே திமுகவின் உண்மையான விவசாய கொள்கை. விவசாயிகள் எங்கள் முதுகெலும்பு என்று சொல்லும் திமுக அந்த முதுகெலும்பை முறிக்கிறதா என்றும் கேள்வி எழும்பி வருகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ சீக்கிரமாவே இதுக்கான இன்னொரு நல்ல முடிவா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.